இங்க இந்த பொண்ணு அவங்க அப்பா வாங்கி கொடுத்த போனை வச்சு செல்ஃபி எடுக்கிறா. இப்ப அந்த போட்டோ பார்க்கலாம் செக் பண்றா. அதுல அவளுக்கு ஒரு ஷாக் இருக்கு. என்னன்னா அவங்க அப்பா பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்ப அவளோட அப்பா அந்த பிச்சை எடுக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு தன்னோட லக்ஸரியான கார்ல எல்லா பொருளையும் உள்ள வச்சுட்டு ஏறி உட்காரு. இப்ப அவரோட விக்க கட்டுறாரு. பக்கத்துல பார்த்தா அவரோட பொண்ணு வந்து திடீர்னு உட்காருறா. நீங்க ஏன் இந்த மாதிரி வேலை பாக்குறீங்க கேட்டா இது சும்மா பார்ட் டைம் ஜாப் தான் சொல்றாரு. ஆனாலும் அந்த பொண்ணு பயங்கரமா கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்புறா. இப்ப ரொம்ப நாளா அவ பார்க்காம தான் இருப்பா. இப்ப திடீர்னு ஒரு நாள் அவரை பாக்குறா. ரோட்ல போன சில பொறுக்கி பசங்க எல்லாம் அவரோட ட்ரெஸ் எல்லாம் கலட்டி அவர் ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. அவர் கை காலம் நல்லாதான் இருக்கு, அவர் நடிக்கிறாங்கிற மாதிரி எல்லாரும் அவரை எக்ஸ்போஸ் பண்றாங்க. சுத்தி இருந்த எல்லாருமே போன் எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்த பொண்ணுக்கு ரொம்ப அசிங்கமா ஆயிடுது. இப்ப அவ கிட்ட போலான்னு போறா. இப்ப அதே நேரத்துல அங்க ஒரு லேடி வராங்க. இப்ப அவர் பார்த்ததுமே இந்த வேலை செஞ்சுதான் எங்களுக்கு பணம் கொடுக்குறீங்களான்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா அவரு இந்த மாதிரி வேலை செஞ்சு வர பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் ஆதரவற்ற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கறாரு. அந்த லேடிக்கு இது பார்த்தது ரொம்ப கஷ்டமாயிடுது. சுத்தி இருக்க எல்லாருமே இந்த கதையை கேட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு கட்டத்துல அவரு பயங்கர ஃபேமஸ் ஆகுறாரு. அந்த பொண்ணு அவங்க அப்பாவை புரிஞ்சுக்கிறா. அந்த ஆசிரமத்துக்காக நிறைய பேர் பணமும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அந்த பொண்ணு தன்னோட அப்பா ஏன் இந்த மாதிரி பண்ணாருங்கிற விஷயத்தையும் அவ புரிஞ்சுக்கிறா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.